வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 428. காலநிலை மாற்ற உணவுகள். காலநிலை மாற்றம் காணும் காலங்களில் காலநிலைக்கு ஏற்ற உணவுகளையும் நாம் உண்ண வேண்டியது அவசியம். அந்தந்த காலப்பகுதியில் கிடைக்கும் காய்கறிகள், பழ வகைகள், தானியங்கள் என்பவற்றை நாம் உண்ண வேண்டும். இலை உதிர் கால பகுதியில் தானியங்களாக மரோனி அதிகம் கிடைக்கும். இதை ஐரோப்பியர்கள் வறுத்து சாப்பிடுவார்கள், அவித்து உணவுடனும் உண்பார்கள். காசே நூஸ் இந்த கால பகுதியில் அதிகம் கிடைக்கும். வேலியோரங்களில் நடப்பட்ட காசே நூஸ் ரோட்டில் சிதறி கொட்டி காணப்படுகின்றது. மக்கள் பொறுக்கி செல்வதையும் காணக்கூடியதாக உள்ளது. காடுகளில் நடை பயணங்களுக்கு செல்பவர்கள் காடுகளில் இருந்தும் தானியங்களை பொறுக்கி கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். குளிர்காலம் ஆரம்பிக்கும் கால பகுதியில் தானியங்களில் இருந்து கிடைக்கும் நல்ல கொழுப்பை எடுத்துக் கொள்வோம். நாம் அதிகம் நிலக்கடலையை விரும்பி உண்கின்றோம். அவ்வளவு விரும்பி ஐரோப்பியர்களும் காசே நூஸ், மரோனி என்பவற்றை விரும்பி உண்பார்கள். தானியங்களின் கொழுப்பாக மரோனி, பாதாம், நிலக்கடலை, காசே நூஸ் இன்னும் பல தானியங்கள் உள்ளன. இதில் எதை நீங்கள் விரும்பி உண்கின்றீர்கள் என்பதனையும், தானியங்களில் நல்ல கொழுப்பு உள்ளது என கூறப்படுகின்றது. குளிரை தாக்கு பிடிக்க, தோள்களை, சருமத்தை பாதுகாக்க மிருக கொழுப்பு நல்லதா, தாவர கொழுப்பு நல்லதா என உங்கள் கருத்துக்களையும் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.